இங்க முத்துக்குமே அந்த தாத்தா மூலமா இங்க வித்யா தான் அந்த போனை மிஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாம தன்னோட போனை திருடினது வித்யா தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடாரு. உடனே இந்த பக்கம் முத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அப்பனா இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பா ரோகிணி தான் இருக்காங்க, இதை நம்ம வித்யாட்ட போய் விசாரிச்சா தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க மீனை கட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மீனாவுமே ஆமாங்க அது வேணா கரெக்ட் தான், எனக்கு தெரிஞ்ச ரோகிணி தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வித்யாவும் ரோகிணி ரொம்பவே க்ளோஸ், அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு முறையும் இருக்காது அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இது கேட்ட முத்துவுமே ஓகே மீனா, இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் மட்டும் போறேன், போயிட்டு இந்த மாதிரி வந்து வித்யா கிட்ட இந்த போனை நீங்க எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு முதல்ல அவங்க மூலமா ரோகிணி தான் எடுத்தாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் முத்து டைரக்டா வித்யா வீட்டுக்கு போறாங்க. அங்க வித்யா வீட்டுக்கு போன உடனே வித்யாவுக்கு புரிஞ்சிருது ஆல்ரெடி ரோகிணி நமக்கு வான் பண்ண மாதிரி இங்க முத்து வந்திருக்காரு, அந்த திருட்டு போன போனை பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட என்ன முத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ முத்துவுமே எனக்கு வேணுங்கிறது இருக்கட்டு, என்ன தைரியம் இருந்தா நீங்க என்னோட மொபைல் எடுத்திருப்பீங்க, அது மட்டும் இல்லாம என் மொபைல் எடுத்து நீங்க யாருக்கு இங்க சத்யாவோட வீடியோ அமுச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இங்க வித்யாக்குமே லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம அவங்களுமே இல்ல முத்து எனக்கும் உங்க போனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, என்ன திடீர்னு போன் எடுத்தேன்னு சொல்றீங்க, எனக்கு என்ன வேலையா, உங்க போனை திருடுறதா என்னோட வேலையா அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவும் இங்க முத்து கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்துமே இங்க பாருங்க வித்யா, நீங்க என்கிட்ட போய் சொல்லாதீங்க, நீங்க ஒழுங்கா உண்மையை மட்டும் சொல்லுங்க, ஏன்னா இந்த போனை யார் திருடினது யார் மிஸ் பண்ணது அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ஆனா அதை நான் உங்க வாயால கேட்கணும்னு விரும்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்து சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட வித்யாவும் என்ன அதான் உங்களுக்கு தான் தெரியும்ல, அப்புறம் நீங்களே எதா இருந்தாலும் பாத்துக்குங்க, அப்புறம் இதுக்கு என்கிட்ட வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா, எப்போ பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்றதே வேலையை வச்சுட்டு இருக்கீங்க, முதல்ல வெளியில போங்க அப்படின்ற மாதிரி இங்க வித்யா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனா இதை கேட்ட முத்துவுமே வித்யா இங்க பாருங்க நான் உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து சாதாரணமா பேசிட்டு இருக்க மாட்டேன், என் போன் திருட்டு போயிருக்குன்னு ஆல்ரெடி நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன், இப்போ இந்த போனை நீங்க தான் இங்க செருப்பு தைக்கிற தாத்தா கடையில் மிஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, அதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதே நேரம் நானே டைரக்டா போய் இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஜெயிலில் வச்சிருவாங்க, என் போனை ஏன் திருடுனீங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்க வேண்டாம், ஏன்னா ஒண்ணு மண்ணா இருக்கிற நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வேணாங்கிறதுக்காக தான் நான் டைரக்டா உங்ககிட்ட பர்சனலா கேட்டுட்டு இருக்கேன், ஒழுங்கா சொல்லுங்க இந்த போனை எடுத்தது யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா வித்யாவுமே இதுக்கு வந்து மடங்குற மாதிரியே தெரியல, அவங்களுமே ரொம்ப கோபத்தோட என்ன முத்தோ என்ன மிரட்டி பாக்குறீங்களா, நீங்க எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் வந்து அங்கேயே நான் சாட்சி சொல்லிக்கிறேன், உங்க போனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, உங்க போனை ஒருத்தர் சொல்லி தான் எடுத்தேன், அதெல்லாம் என்னால் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் முத்துவா வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிடுறாங்க. அப்போ முத்துவுமே என்னாச்சு இந்த வித்யா ஏன் இவ்வளவு கோபமா இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாம டேரக்டா அவங்களுமே மீனா கிட்ட வராங்க. வந்தது மட்டும் இல்லாம நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப மீனாவுமே இங்க பாருங்க நமக்கு அந்த போனை திருடுனது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல, அப்ப டேரக்டா ஸ்டேஷன்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருக்க ஆதாரத்தை வச்சு வித்யாவை ஸ்டேஷனுக்கு வர வச்சு நம்ம கேள்வி கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க மீனா சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க முத்துவுமே டேரக்டா ஸ்டேஷன் போறாரு. ஸ்டேஷன் போயிட்டு தங்கிட்டு இருக்க ஆதாரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி என் ஃபோன் கிடைச்சிருச்சு, ஆனா சார் எனக்கு அவங்க எதுக்காக இந்த ஃபோனை திருடாங்க, யார்கிட்ட இந்த ஃபோன் போச்சு, யார் மூலமா இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும், எப்படியாவது விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரர் ஒருத்தர்கிட்ட இங்க முத்துவுமே ஹெல்ப் கேட்கறாங்க. உடனே அவருமே இங்க முத்துக்கிட்ட இருக்கிற வித்யாவோட போட்டோ அப்புறம் வித்யாவோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் வாங்குறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்த பக்கம் வித்யாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், உங்களை ஒரு விசாரணைக்காக நாங்க வந்து கூப்பிடலான் இருக்கோம், நீங்க முதல்ல இந்த டைம்க்கு நேரா விசாரணைக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஆனா வித்யாவுமே இல்ல சார் நான் அந்த ஊர்ல இல்ல, நான் வெளியில போயிருவேன், சொல்லப்போனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கால்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா போலீஸ்காரங்களுமே எங்க பாருங்க மேடம் உங்க மேல ஒரு திருட்டு கேஸ் வந்திருக்கு, ஒழுங்கா நாங்க சொல்றதை செஞ்சீங்கன்னா எல்லாமே சாஃப்டா போயிடும், இல்ல நாங்களே வந்து உங்களை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க பேர் தான் கெட்டு போயிடும், ஒழுங்கா நாங்க சொல்றதை செய்யுங்க, முதல்ல ஸ்டேஷன் கிளம்பி வர பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க இன்ஸ்பெக்டருமே மிரட்டிடுறாரு. இது கேட்டோன்னு வித்யாவுமே வேற என்ன பண்றதுனே தெரியாம இந்த முத்து தான் இதெல்லாம் பண்ணிருப்பாரு, சரி வேற வழி இல்ல நம்ம அங்க போவோம் அப்படின்ற மாதிரி ரோகிணி மேல இருக்க கோபத்தோடையும் முத்து மேல இருக்க வெறுப்போடையும் இவங்களுமே ஸ்டேஷன் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எப்பவும் போல முத்துவும் மீனா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து இன்ஸ்பெக்டருமே என்னமா இது இந்த போனை நீ தான் வந்து மிஸ் பண்ணிட்டு போயிருக்க, சொல்ல போனா இந்த போனை திருடுனங்கிறதுக்கான ஆதாரம் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சிக்கி இருக்கு, நீ ஒழுங்கா ஒத்துக்க இந்த போனை நீ தான் திருடுன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வித்யாவுமே எங்க பாருங்க இப்பவும் நான் சொல்றேன் இந்த போன் நான் திருடல, எனக்கு இந்த போனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஆனா அவருமே அப்ப வேற யாருமா இதை திருடுனா முதல்ல அதை சொல்லு, ஏன்னா நீ யாரை சொன்னாதான் நீ தப்பிக்க முடியும், முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க வித்யாக்குமே வேற வழியே இல்ல. அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க பேசாம முத்து சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல வச்சு சொல்லிருக்கலாமே, அவசரப்பட்டு நம்ம அவங்க முத்து வெளியில அமைச்சு இப்ப பாரு இவன் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கடுப்போட இங்க பாருங்க என் ஃப்ரெண்டு ரோகிணி தான் அவரோட போனை திருடி கொடுத்தாங்க, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது, இந்த போனை என்கிட்ட கொடுத்து கடல்ல வீசுன்னு சொன்னா நான் போற வழியில மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க ரோகிணிக்கும் இவங்களுக்கும் இருந்த எல்லா டீலிங்கையும் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவுமே ரோகிணியை மாட்டி விடாம ரொம்பவே சேஃபா தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே கேட்ட இன்ஸ்பெக்டரும் சரிம்மா உன் ஃப்ரெண்டை முதல்ல கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வரவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வித்யாவுமே இல்ல சார் என்னால முடியாது, எனக்கும் அவளுக்கு சண்டை, என்னால பண்ண முடியாது, வேணா அவன் நம்பர் தரேன் நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி எங்க ரோகிணியோட நம்பரை டேரக்டா இன்ஸ்பெக்டர் கொடுத்துறாங்க. அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டருமே சரி ஓகே நீ வெயிட் பண்ணுமா அப்படின்ட்டு இந்த பக்கம் வித்யாவை லாபியில வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க ரோகிணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க பாருமா நாங்க போலீஸ்
போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், உங்க மேல வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு, அதனால உங்களை விசாரிக்கிறதுக்காக நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியது இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரோகிணியுமே இல்ல சார் நான் ஒர்க்ல இருக்கேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி தவிர்க்க பாக்குறாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டருமே எப்பவும் போல வித்யாவை மிரட்டுற மாதிரி, இங்க பாருங்கம்மா உங்க மேல திருட்டு கேஸ் பதிவாயிருக்கு, ஒழுங்கா நீங்க ஸ்டேஷன் வந்துருங்க, இல்ல அப்படின்னா நாங்க உங்க வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட ரோகிணியுமே சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கும்போது சரி நம்ம எதுக்கும் ஒரு டைம் மனோஜ் கிட்டையும் சொல்லிக்கலாம், ஏன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போல இருக்கு, வித்யா ஏதோ வந்து ஸ்டேஷன்ல இருக்கா, நான் அவளை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரியும் இங்க டேரக்டா ரோகிணி சொல்லிட்டு அங்க போறாங்க. ஆனா இங்க மனோஜ் கிட்ட போய் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, சொல்ல போனா இங்க வித்யா தான் உண்மையிலுமே இவங்க மேல கேஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. வித்யா சொன்ன சாட்சிக்காக தான் எங்க ரோகிணியுமே வர சொல்லியிருக்காங்க. அங்க போய் வித்யாவை பார்த்த ரோகிணி ரொம்பவே டென்ஷனோட, என்ன வித்யா என்ன மாட்டி விடுற மாதிரி ஏதோ பண்ணியா, என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட கேட்கறாங்க. ஆனா வித்யா பேசுறதுக்கு முன்னாடி எங்க பின்னாடி இருந்து முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ரோகிணி மேடம் ரொம்ப கோபத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கீங்க, நாங்க ஒன்றும் உங்களை எதுவும் மாட்டி விடுறதுக்காக பண்ணலையே, என் போனை திருடுனது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கேஸ் கொடுத்துருந்தேன், என் ஃபோன் கிடைச்சிருச்சு, சொல்ல போனா வித்யா மேடம் மூலமா அந்த ஃபோன் வந்து கடைசி அவங்க கைக்கு தான் போனுச்சுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், மற்றபடி நீங்க எதுக்காக திருடுனீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் உங்களை ஸ்டேஷன் வர வச்சேன் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி கிட்ட சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ரோகிணியுமே என்ன முத்து எதா இருந்தாலும் வீட்டில் வச்சு தானே பேசுவீங்க, இப்போ என்ன புதுசா போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோகிணியோட வாய்ஸை கேட்ட முத்துவுமே இல்ல மேடம் நம்ம வீட்டில் வச்சு எது பேசினாலுமே அது உங்களுக்கு எதிராக ஈடுபடவே மாட்டேங்குது, ஏன்னா நம்ம வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு எங்க அம்மா இருக்காங்க, அதனால நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களை மன்னிச்சு வரதுக்காகவே ஒரு கேங் இருக்கு, அதனால தான் டேரக்டா இந்த பிரச்சனையை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே கோபத்தோட முத்துக்கிட்ட பேச வரதுக்கு முன்னாடி கரெக்டாக அங்கே இன்ஸ்பெக்டர் வந்துறாரு. வந்த உடனே இந்த பக்கம் ஏமா நீ தானே இந்த ஃபோனை திருடுனது, சொல்லப்போனால் கடைசியாக உன் ஃப்ரெண்டு இதுதான் சொன்னா, நீ தான் அந்த ஃபோனை திருடி அவட்ட கொடுத்தியா, அதுக்கப்புறம் அவ கொண்டு போய் அதை கடலில் போட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா கரெக்டா, அதை விட முக்கியம் நீ இப்போ எதுக்காக இந்த ஃபோனை திருடின, அதுக்கான ரீசனை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ரோகிணி ரொம்ப கோபத்தோட வித்யா தன்னை போட்டு விட்டதை நினச்சிட்டு இல்லை நான்லாம் அந்த ஃபோனை திருடல, அவள் போய் சொல்றா, எனக்கு தெரிஞ்சு அவள் தான் இந்த ஃபோனை திருடி இருப்பான்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வித்யா மேலே தூக்கி பழிய போடுறாங்க. ஆனால் வித்யாவுமே கடைசி கட்டத்தில் கூட இந்த பக்கம் வந்து ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் ரோகிணியோட எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் ரொம்பவே வந்து மறைமுகமாக பேசியிருப்பாங்க. ஆனால் இப்படி வித்யா ரோகிணி இப்படி தனக்கு துரோகம் பண்ணுறதை தெரிஞ்ச உடனே ரொம்பவுமே கோவப்பட்டு இங்கே பாருங்க சார் நான் சொல்கிறது உண்மை, இந்த ஃபோனை திருடி கொடுத்தது அவள் தான், ஆனால் என்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் இருக்கிற வீடியோவை இவங்க தான் சிட்டி காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி இங்கே வித்யா சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொடனே இங்கே ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்தில் மீனாமே என்ன வித்யா சொல்கிறீங்க, இந்த மாதிரி சிட்டிக்கு அனுப்புனாங்களா, இவங்க எதுக்காக சிட்டிக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோகிணியுமே பேந்த முடிச்சுட்டு இருக்கும்போது வித்யாவுமே இங்கே பாருங்க மீனா அவளுக்கு ஒரு ஆள் வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான், அந்த ஆளை அடிக்கிறதுக்காகவும் அந்த ஆளை மிரட்டி இனிமேல் ரோகிணி வேலைக்கு வரவிடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சிட்டி கேட்ட மாதிரி உங்கள் தம்பியோட வீடியோவை எடுத்து கொண்டு போய் கொடுத்தா, அது மட்டும் எனக்கு தெரியும், மற்றபடி வேறு எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, அதை விட முக்கியமாக இந்த ஃபோனை திருடினதவ தான், ஆனால் அதை கடைசியில் என் கையில் கொடுத்து என்னை தான் கொண்டு போய் போட சொன்னா, இப்போ புரியுதுங்களா, எனக்கும் இந்த ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் எதாக இருந்தாலும் ரோகிணிட்டு பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த முத்துவுமே அப்போ நீங்கள் தான் இந்த ஃபோனை திருடி இருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே மனோஜும் வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாமல் என்னடா இது ரோகிணி ஸ்டேஷனில் வச்சு என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ முத்துவுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்ட மனோஜுமே ஏண்டா தேவையில்லாமல் என் ஒய்ஃப் மேலே பழி சுமத்துறீங்களா, அப்படிலாம் அவள் பண்ணுற ஆளே கிடையாது, நீ உன் இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விடாத, ரோகிணி அப்படி பண்ண போறா, அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எதுக்கடா நீ ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்த, எதாக இருந்தாலும் வீட்டில் வச்சு தாண்டா பேசுவேன், அப்புறம் என்ன எனக்கு புதுசாக சம்மந்தம் இல்லாமல் ரோகிணி ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிருக்க அப்படின்ற மாதிரி மனோஜ் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் முத்துவுமே டேய் நான் எத்தனை டைம்டா சொல்கிறது, நம்ம வீட்டில் வச்சு ஒன்னையும் ரோகிணி எதையும் என்னால் பேச முடியல, என்ன பேசினாலும் உனக்கு சப்போர்ட் கால் வந்துடுறாங்க, நீங்கள் தப்பே பண்ணாலும் நீங்கள் தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு ஒரு கேங்கே இருக்குது, அதனால இது எனக்கு சரி போட்டுறதுன்னு தான் இந்த பிரச்சனையை நான் ஸ்டேஷனில் வச்சு முடிக்கலான்னு வந்தேன், நீ ஒழுங்கா அவட்ட கேளு எதுக்காக இந்த மாதிரி சிட்டி வீடியோ அனுப்பணும், சொல்லப்போனால் இந்த ஒரு கேவலமான விஷயத்தை எதுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி எங்கள் ரோகிணி எல்லாருமே கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்கள் மீனாவுமே ஏன் ரோகிணி இப்படி பண்ணீங்க, நீங்கள் பண்ண விஷயத்தினால என் தம்பியோட வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுங்களா, அவன் கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாமல் எந்த வேலைக்கும் போக முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான், எதுக்காக என்ன பழி வாங்குறதுக்காக நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இங்கே மீனாவுமே ரோகிணியை பார்த்து பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஏற்கனவே ரோகிணிக்கு கனவு பிரச்சனை இருக்கிறதுனால மீனா இப்படி கோபத்தோடு பேசுறதை பார்த்த உடனே ரோகிணிக்கு பயங்கரமாக பேனிக் அட்டாக் வந்துடுது. அவங்களுமே அப்படியே ஷாக் ஆகி போய் கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே ரோகிணி தூக்கி உட்கார வச்சு அவங்க முகத்தில் தண்ணிலாம் தெளிச்சு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மை சொல்ல போனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற மனோஜுமே பயங்கரமாக பதறி போயிட்டாரு. உடனே முத்துவமை என்னடா ஆச்சு, எதுக்கு ரோகிணி மயங்கி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் மனோஜ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அது ஒன்றும் இல்லடா, இந்த மாதிரி ரோகிணிக்கு ஏதோ வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்வதி ஆண்டி வீட்டில் வச்சு நாங்கள் அவங்களுக்கு பேயெல்லாம் ஓட்டிட்டு இருந்தோம், ஆனால் இனிமேல் அந்த விஷயம் சரியாகல, ரோகிணி அடிக்கடி இப்படி தான் மயங்கி விழுறா, அது இல்லாமல் நடுராத்திரி ஆனால் பயங்கரமாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி
மனோஜுமே அந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துக்குமே சரி அப்போ நம்ம எந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படணும், அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லி முத்துவினா ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போதைக்கு நம்ம ரோகிணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையுமே கொஞ்சம் ஆற போட ஆரம்பிக்கிறாங்க.